கோடை விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையானை வழிபட பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த 5 நாட்களில் மட்டும் 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் ஏழுமலையானை வழிபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை நிகழ்ச்சி செய்தியாளர் புஷ்பராஜ் தொடர்ச்சியாக முன்பதிவு செய்து வரக்கூடிய பயணி எண்ணிக்கையும் அதிகரிச்சிட்டு இருக்கு. முன்பதிவு செய்யாத பயணியுடைய வருகையும் அதிகரிச்சிட்டு இருக்கு. என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இன்னும் எத்தனை நாட்கள் கூட்டம் இருக்கும்? அதாவது ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறை காலங்களில் சுமார் 3 மாத காலம் திருப்பதி மலையில் பக்தர்கள் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் முதற்கட்டமாக தேர்தல் நடைபெற்ற காரணத்தால் பக்தர்கள் வருகை சற்று குறைந்திருந்தது. தற்போது தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் தற்போது பக்தர்கள் திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த 5 நாட்களில் மட்டும் 4 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட்ட நிலையில் அவர்கள் கோவில் உண்டியலில் 18 கோடி 50 லட்சம் ரூபாய் வரை காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். இந்த நிலையில் அதிக அளவில் பக்தர்கள் வந்தாலும் கூட அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், டீ, காபி, பால் ஆகியவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தேவஸ்தான நிர்வாகம் செய்து வைத்துள்ளது. தற்போதைய நிலையில் சுமார் 15 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட்டு செல்கின்றனர். நேற்று வரை ஏழுமலையை வழிபட பக்தர்கள் காத்திருக்க வேண்டிய நேரம் சுமார் 24 மணி நேரமாக இருந்தது. 24 மணி நேரம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் நீள வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட்டு சென்றனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி புஷ்பராஜ்.